ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே எங்களை நீர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அதிசயங்களை காண பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தாம். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தாம். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றி ஐயா, மன்னிதி உமக்கு நன்றி ஐயா. உம் ஜீவனை தந்தி உமக்கு நன்றி அப்பா. என் பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றி அப்பா. சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டே. சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டே. நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீ உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி அப்பா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீ உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி அப்பா. என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்கினே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கினே. என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்கினே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கினே. நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. எங்கள கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. எங்கள கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, ஆசீர்வாதத்தை நீரே. நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பரலோகில் என்னையோ நீர் கொண்டு செல்லுவே, நீரா மகிமையில் என்னை உட்கார வைப்பே. பரலோகில் என்னையோ நீ கொண்டு செல்லுவே, பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைப்பே. நோய்களும் இல்லை, சாப பேய்களும் இல்லை, பரிசுத்த ஆவி
வழி நடத்திடுவார். நோய்களும் இல்லை, சாப பேய்களும் இல்லை. பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, ஓ நன்றி ஏசையா. ஓ ஓ வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பாள்கள் முறித்து விட்டீரே. வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பாள்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை ஐயா எனக்கு தந்தீரே. நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே. நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவே, பிதாவின் மகிமைகள் என்னை உட்கார வைப்பே. பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவே, பிதாவின் மகிமைகள் என்னை உட்கார வைப்பே. நோய்களும் இல்லை, சாப பேய்களும் இல்லை. பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நோய்களும் இல்லை, சாப பேய்களும் இல்லை. பரிசுத்த ஆவி என்னை வழிநடத்திடுவார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, ஓ நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பத்ம தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சேரவே. பத்ம தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சேரவே. இத்தினத்தில் இங்கு வந்திடோ தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடோ. வந்தாலும் கிசுவே மாறும் எதிர் தேவ மைந்தர்கள் கூடிடும் வேலையிலே.
வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமேது. நல்வழியை நாடிடாமல் ஓடுநரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பை என்றும் கர்த்தனே நிற்காட்டுக. நல்வழியை நாடிடாமல் ஓடுநரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பை என்றும் கர்த்தனே நிற்காட்டுக. நற்குணம் அவர்க்கு நல்கிடோ தேவா, நற்குணம் அவர்க்கு நல்கிடோ. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. சக்தி இல்லை எங்களுக்கு சம்பளம் தூசியோ, அத்தனை கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாகிதம். சக்தி இல்லை எங்களுக்கு சம்பளம் தூசியோ, கத்தனை கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாகிதம். புத்தியாக யுத்தம் செய்திட தேவா, புத்தியாக யுத்தம் செய்திட. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. என்னை நோக்கி கூப்பிடில் அழைத்திடுவேன் புத்தரம். இன்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவே. என்னை நோக்கி கூப்பிடில் அழைத்திடுவேன் புத்தரம். இன்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவே. என்ற வாயின் நேரம் வாருமே தேவா, என்ற வாயின் நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. சதா காலங்களிலோ இருப்பேன் உங்கள் கூடவே. சத்துருக்கள் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதென்று. சதா காலங்களில் இருப்பேன் உங்கள் கூடவே. சத்துருக்கள் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதென்று. ஆதலானந்தா ஸ்தோத்திரா தேவா, ஆதலானந்தா ஸ்தோத்திரா. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. பத்ம தீவில் பாரிசுத்த நாளில் வந்த வண்ணமே. சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சோரவே. சுத்த நாளில் வந்த வண்ணமே. சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியற்று சோரவே. இத்தினத்தில் இங்கு வந்திடோ தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடோ. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே. சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியத்து அவை. சதா காலங்களில் இருப்பேன் உங்கள் கூடவே. சத்துருவின் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதன்றி. ஆதலானந்தா ஸ்தோத்திரா தேவா, ஆதலானந்தா ஸ்தோத்திரா. வந்தாலும் இயேசுவே வாருமேது.
நேரமேது, தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. வந்தாலும் இயேசுவே வாருமேது, 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 தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமேது. தேவ மைந்தர்கள் கூடிடும் காலையதில், தேவ மைந்தர்கள் கூடிடும் இந்நேரமது. மைந்தர்கள் கூடிடும் இக்காலையிலே, தேவ மைந்தர்கள் கூடிடும் இக்காலையிலே. தேவ மைந்தர்கள் கூடிடும் இக்காலையிலே, தேவ மைந்தர்கள் கூடிடும் காலையிலே. தேவ மைந்தர்கள் கூடிடும் காலையிலே. அல்லேலூயா. ஆமாண்டவரே, தேவ மைந்தர்கள் கூடுகிற நேரத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வருபவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் கூடிடும் நேரத்திலே இறங்கி வருபவரே, நாங்கள் துதித்திடும் நேரத்திலே மகிமையாய் இறங்குவீரே. மகிமையின் தேவன் நீரே, இப்போ இறங்கி வாருமையா. மகத்துவதே நீரே, என்னில் அமர்ந்து கிரியை செய்யோ. மகிமையின் தேவன் நீரே, என்னில் இறங்கி வாருமையா. மகத்துவ தெய்வம் நீரே, என்னில் அமர்ந்து கிரியை செய்யும். என்னில் அமர்ந்து கிரியை செய்யும். அல்லேலூயா. 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமீன் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம்.
கொடுக்கிற கொடை சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுடைய செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிற்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிற ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வாசித்த 19வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் சில வசனங்களை படித்தோம். இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்கள் எல்லாம் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின் மூலம் நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. வேத வசனத்தின் மூலம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையிலும் ஸ்தோத்திரம் வேத வசனத்தை கொண்டு சில காரியங்களை நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த அருமையான நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுதல் 23வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. இதில்
எத்தனை விஷயங்கள் பாருங்கள். மேலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த அனுபவம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் அது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியம். நல்லா கவனிக்கணும், ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம். அதனால் தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜீவனுக்கு ஏதுவானது. ஆண்டவருக்கு பயப்படுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, அவனுக்கு தீர்க்காயுள் உண்டு. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஜீவனுக்கு எதுவான நிறைய விஷயங்களை கர்த்தர் செய்வார். அவங்க ஜீவனுக்கு எதுவானது அதை பாருங்க. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. இப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் எந்த மனுஷனிடத்துல காணப்படுகிறதோ அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி காணப்படுகிறது. அல்லேலூயா, திருப்தி காணப்படுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு திருப்தி காணப்படுது. ஸ்தோத்திரம். அதனால் முதலாவது ஜீவனுக்கு எதுவாக காணப்படுகிறான். அடுத்தது அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைத்திருப்பான். ஸ்தோத்திரம். திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் நிலைச்சிருப்பான். ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை அவனை அணுகாது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, மொத்தம் 4 விதமான காரியங்களை இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். எப்படிங்க? 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவருக்கு பயப்படுதல். ஃபர்ஸ்ட், ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது இப்பொழுது 4 விதமான நன்மைகள் இந்த வசனத்தின் மூலம் தெய்வம் இந்த கால வேளையிலே நமக்கு அதை கொடுக்க மனதாக இருக்கிறார். ஒன்று, ஜீவனுக்கு எதுவானது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் ஜீவனோடு வாழ்வதற்கு எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது நிறைய விஷயங்கள்ல ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் ஸ்தோத்திரம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவரு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அந்த பயந்ததுனால அவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு ஏதுவானது. அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால அவர் இப்போ அந்த ஜீவனுக்கு ஏதுவான அவர் ஒரு வசனம் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் கூட இருக்கிறேன், முதுகோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா எங்கேயாவது மரண இருள் இருந்துச்சா? அப்படி இல்லை. அவர்கள் ஸ்தோத்திரம் தாவீது நடந்து போன அந்த இடம் ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தாவீது சரியான நிலைமையில தான் அவர் ஓடுறாரு. சவுல் துரத்துறதுனால ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டே இருக்கிறார். சவுல் துரத்துற இடத்துக்குலாம் ஓடிட்டே இருக்கிறாரு. பல இடங்களில் ஓடிட்டு கடைசியாக ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்கிறார். சிக்கி கொண்டு உடனே அதை மாட்டுறாரு சவுல்கிட்ட. சவுலுக்கிட்ட மாட்டினதும் சவுல் மனிதர்கள் எல்லாம் தாவீதை சூழ்ந்து கொள்கிறார்கள். தாவீது மனிதர்களை சூழ்ந்து கொண்டு எல்லாரும் தாவீதை பிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைக்கிறாங்க, பிடிச்சு இப்போ நான் அவனை கொல்ல போகிறேன் என்று சவுல் நினைக்கிறார். ஆனால் சவுல் இப்போ நான் கொல்ல போகிறேன் தாவீதை, அவ்வளோதான், தாவீது சாப்டர் க்ளோஸு, இவ்வளோ நேரம் நம்ம தேடி அலைஞ்சி இன்னைக்கு தான் தாவீது நம்ம கையில் அகப்பட்டான், இன்னைக்கு நம்ம அவனை கொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சிட்டாங்க. சவுல் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதை பிடிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்க, தாவீதை பிடிச்சிட்டாங்க. ஆனால் தாவீது அந்த இடத்துல அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் பிடிபட்டுட்டான், அவ்வளோதான், என்னுடைய ஜீவன் அவ்வளோதான், இனிமே நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி உடனே அவர் சத்தமா என்ன பண்ணிட்டாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கத்த ஆரம்பிச்சிட்டார். சங்கீதம் பாட ஆரம்பிச்சாரு. எந்த நேரத்தில் சவுல் பிடிச்சு கொல்ல போற நேரத்தில் அந்த பாட்டை பாடுறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த வசனங்கள்லே நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். அது 22ஆம் சங்கீதம். 22ஆம் சங்கீதம் எப்போ சவுல் ஸ்தோத்திரம் அப்படி யூதயா வனாந்தரத்துக்கு முன்பாக ஸ்தோத்திரம் அந்த முகப்பு வாயிலே அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு அந்த பிடிக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த 22வது சங்கீதத்தை அவர் அங்கே எழுதுகிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் தாவீது கிட்ட இருந்தது.
ஆனா பாருங்க, அவர் நடந்து போன இடம்லாம் மரண பள்ளத்தாக்கு தான், மரண இருள் உள்ள இடம்தான். இப்ப சவுல் மரணத்தை கொடுக்கறதுக்கு தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப தேடினாரு, தேடி இப்ப என்னாச்சு, பிடிக்கிற அந்த நேரத்துல இவர் இந்த என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று கத்துறாரு. அதுக்கப்புறம் நீங்க 22ஆம் சங்கீதத்துல நீங்க தொடர்ந்து படிச்சா அதனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளோ வசனங்களை சொல்லி அவர் அங்க அந்த சங்கீதத்தை ஏற்றுகிறார். ஆனால் திடீரென்னு சவுல் இந்த தாவீதை பிடிக்க போற அந்த நேரத்துல ஒரு அருமையான ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, திடீர்னு வேலைக்காரன் ஒரு சோல்ஜர்ஸ் வந்து ஓடி வந்து சொல்றான், எஜமான ராஜாவே இந்த மாதிரி பெலிஸ்தர்கள் நம்ம இதுல உள்ள வந்துட்டாங்க, அதனால சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தாவீதை அப்படியே விட்டுட்டு அப்படியே பாருங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணுவதற்காக எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இப்ப யாரு தாவீது கூட கர்த்தருக்கு பயந்ததுனால, தாவீது கர்த்தருக்கு பயந்ததுனால இப்ப அங்க நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சவுலின் கைக்கு விலக்கி பாதுகாத்தார். நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் எந்த மனுஷன்ட்ட இருக்கோ அவனுடைய வாழ்நாட்கள்ல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுகிறார், சவுலின் கைக்கு தப்புகிறார். பாருங்க, இரண்டாவதாக ஒரு இடத்துல போய் ஒரு மாற்றார். என்னன்னா, யூதயா வனாந்தரம் அங்க ஒன்று இருக்கு. அது வந்து நீளத்தில் நடந்தா 90 மைலு, குறுக்க நடந்தா 60 மைல். அப்படிப்பட்ட பெரிய ஒரு யூதயா வனாந்தரம். அந்த யூதயா வனாந்தரத்துல அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு சவுல் பின்னாடி போனா சவுல் பிடிச்சி கொண்டுடுவான். அதனால இப்போ அவருக்கு வேற வழி இல்லை. அதனால யூதயா வனாந்தரத்து வழியா உள்ள போயிடலாம், அப்படியே போயிடலாம், போயிட்டு செழிப்பான இடத்த போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கிளம்புறாரு. ஆனால் அந்த இடம் வந்து பயங்கரமான மரண பள்ளத்தாக்கு நிறைஞ்ச இடம், அப்புறம் பயங்கரமான வெயில் நிறைஞ்ச இடம், 160 டிகிரி அங்கே எப்போதும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்குமா. அந்த இடத்துல ஒரு தண்ணி வசதி கூட இல்லை, ஒரு மரம் செடி கொடி எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் இவர் வந்து 60 குறுக்க நடந்தால் 60 கிலோமீட்டர் நடக்கணும், 60 மைல் நடக்கணுமா. 60 மைல் போனால் அதுக்கு அந்தாண்ட ஒரு செழிப்பான ஒரு பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனத்தை போய் இவர் சேரணும். அது அந்த பாலைவனத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, ஸ்தோத்திரம். அதனால் அவர் அங்கே போய் சேரணும். ஆனால் இப்போ இவர் இப்போ மரண அந்த இருளின் அந்த பள்ளத்தாக்கு, இந்த வனாந்தரம், இதெல்லாம் இப்போ இவர் கடக்கணும். ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லை. நல்லா கவனிக்கணும், சில நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்காது. இனிமேல் நம்ம கடந்து போவோம், இனிமேல் நம்ம வாழ்வோம், இனிமேல் நம்ம அவ்வளோதான், இப்படி தான் நமக்கு சில நேரங்கள் வரும். மருத்துவமனைக்கு போனால் ஸ்தோத்திரம், அன்னைக்கு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை அவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். வேற என்ன பண்ணுறது, சில முக்கியமான வியாதிகள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் தோல்வி இழந்த மாதிரி கண்ணா அப்படின்னான்னு கத்தி கதறுவோம். அப்போ நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதனைப்படுவோம். நல்லா கவனிங்க, இப்போ தாவீதும் கூட அப்படிதான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபீல் பண்ணி யூதயா வனாந்தரத்தை நுழைஞ்சிட்டோம், அதில் வந்து சூறாவளி காற்று ஒன்று வருமா, அந்த காற்று வந்துச்சுன்னா தாவீதை கொண்டுடும். ஏன்னா இங்கே யாரும் வனாந்தரத்தில் அப்படி போனதில்லை, அப்படி போனவங்க உயிரோடும் போனதில்லை. அதனால அந்த யூதயா வனாந்தரம்னு சொல்றது ரொம்ப பயங்கரமான பாலைவனம், அதில் யாருமே உள்ளே போக முடியாதான், போனால் அவ்வளோதான், திரும்ப போய் சேர முடியாது. அதில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால அழிச்சிரும். இவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், அதனால இவர் இப்ப எப்படியோ சவுல் கைக்கு மீட்டு யூதயா வனாந்தரத்துக்குள்ள போறாரு. அங்க போனா சூறாவளி காத்து அடிக்குது. அதனால தாவீது இப்ப உள்ள மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறாரு, ஏராளமான பிரச்சனையை சந்திக்கிறாரு. அருமையான தெய்வ பிள்ளையே, உண்மையா சொல்றேன், தாவீதுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உண்மையா அந்த மனுஷன் சந்தோஷமா எவ்வளவு நாள் இருந்திருப்பாருன்னு தெரியல. ஏதோ ஒரு சில காரியத்தை பண்ணிட்டாரே தவிர மற்றபடி அருமையான தெய்வ பிள்ளையே ஸ்தோத்திரம், தாவீது வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவர் பெரிய அமைதியா அவர் இருந்த மாதிரி இல்லை. பாருங்கள் ஸ்தோத்திரம், அவர் பிறந்த நாள்ல இருந்து ஆண்டவருடைய சார்பில் தான் விழுந்திருக்கிறாரு. ஆனால் விழுந்து 27 வயது வரைக்கும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு காட்டிலையும் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறாரு. 27 வயசுக்கு அப்புறம் ராஜா அரண்மனையில் சோத்திரன் சாமுவேல் அதனால் அபிஷேகம் பண்ணி, நல்ல சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ராஜா அரண்மனைக்கெல்லாம் போனார். ஆனால் ராஜா அரண்மனையிலையும் வெளில துரத்தப்பட்டார். திரும்பவும் காடு மேடு மலையெல்லாம் சுற்ற ஆரம்பித்தார். சரி எப்படியோ ராஜாவானார்னு பார்த்தா, ராஜாவான பிறகும் திரும்ப அப்சலோம் துரத்த ஆரம்பிச்சிட்டான். பாருங்க மனுஷன் எங்கே பாருங்க, எப்போ பார்த்தாலும் துரத்துற வேலை தான். பாவம் கடைசி நாட்களில் தான் அவர் கொஞ்சம் படுக்கையில் இளைப்பாறி இருக்கிறார். மற்றபடி தாவீது நிறைய விஷயங்களை சிக்கி தவிச்சிருக்கிறார். தாவீதை போல ஒரு அரசன் யாருமே
இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனா தாவீது பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு ஈடாக காணப்படும். இயேசு எவ்வளோ பாடுகளை சகிச்சாரோ அதே மாதிரி துன்பங்களை தான் தாவீது வாழ்க்கையில சகிச்சாரு. ஆனாலும் பாருங்க, மரணம் அவரை சேதப்படுத்தலை. அவர் முதிர் வயதில் இவ்வளோ யுத்தம் நடந்தும் இவ்வளோ காரியம் நடந்தும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த அருமையான சூறாவளி காத்துல அந்த வெயில் நிறைந்த சூடு நிறைஞ்ச தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல, அவ்வளோ பஞ்சம் நிறைந்த இடத்துல, யாரும் மனித உதவி இல்லாத அந்த இடத்துல அவர் அந்த வனாந்தரத்தை அவர் கடக்கும் போதுதான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட அவருக்கு யாருமே துணை இல்லை. ஆனாலும் அவர் மரிக்க போறேன்னு சொல்ற அந்த நேரத்தில் கூட ஒருவர் சத்தமாக அவரோடு கூட பேசி கொண்டிருந்தாராம். மெல்லிய குரல்ல அவருக்கு காதில் விழுகிற மாதிரி ஒரு சத்தமா பேசிட்டு இருந்தாராம். நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், பயப்படாத, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்றெல்லாம் சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி கடைசியாக வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு போறாரு பாருங்க. இதுதான் பெரிய அதிசயம். அதை தான் அவர் சங்கீதம் 23 சொல்றாரு பார்த்தீங்களா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என் கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே 23வது சங்கீதம் அந்த யூதயா வனாந்தரத்தை கடந்து என்கேதி என்கிற இடத்திற்கு அவர் போய் சென்றடைகிறார். அந்த என்கேதியில சென்றடையும் போதுதான் 5 விதமான நன்மைகளை அந்த இடத்துல அவர் பார்த்து அந்த இடத்துல ஒரு மகிமையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 5 விதமான ஆசீர்வாதங்களை அந்த என்கேதி என்கிற அந்த செழிப்பான பாலைவனத்தில், அந்த பாலைவன சோலை என்கிற அந்த இடத்துல அதை போய் அவர் பார்வையிடுகிறார் பாருங்க. அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு ஜீவன் உண்டாகுது. அதை பார்த்த பிறகுதான் அந்த 23வது சங்கீதத்தை அன்னைக்கு அங்கே ஏற்றுகிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, இவ்வளோ காரியங்களை அவர் இன்னைக்கு செய்வதற்கு, கடந்து போவதற்கு காரணம் என்னன்னா ஜீவனுக்கு ஏதுவானது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால அது ஜீவனுக்கு ஏதுவாக காணப்பட்டது. அந்த தாவீதுக்குள்ள அந்த ஜீவன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாலைவனத்துல அவர் ஆடைகள் கிழிந்து அவர் ஸ்தோத்திரம் ஒரு பிச்சைக்கார வேஷத்துல அவர் காணப்பட்டார். அவர் இனிமே பிழைக்கிறேங்கிற நம்பிக்கை இல்லாம தான் அவர் அந்த பாலைவனத்தில் கடந்தார். ஆனால் அந்த பாலைவனத்தை ஸ்தோத்திரம் நான் சாக போறேன், மரிக்க போறேங்கிற நிலையில அப்படி அவர் நினைக்கும் போது தான் ஸ்தோத்திரம் திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று மாதிரி அவர் மேலே படுது. அந்த குளிர்ந்த காற்றை அவர் பார்க்குறாரு. அதை பார்த்த பிறகு உடனே எட்டி பார்க்குறாரு. இந்த குளிர்ந்த காற்று வர திசையை நோக்கி பார்க்கும்போது பச்சை பச்சேர்னு ஒரு பசும்புல் இடத்தை அவர் பார்க்குறாரு. அப்படியே பக்கத்தில் அமர்ந்த தண்ணீரை பார்க்குறாரு. அப்படியே பக்கத்தில் ராஜாக்களின் பந்தியில் வைக்கக்கூடிய நல்ல பேரிச்ச மரங்கள் வரிசையாக விலையேறப்பட்ட பேரிச்ச மரங்கள் அங்கே காணப்படுகிறத பார்க்குறாரு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறாரு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒலிவ தோப்புகளை பார்க்குறாரு. இதையெல்லாம் பார்த்து திடீர்னு சலசலப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டுக்குட்டி அந்த தண்ணீர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஓடி வருகிறதையும், ஒரு மேய்ப்பன் கையில் ஒரு கோலும் இன்னொரு கையில் ஒரு தடியும் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை ஓட்டி கொண்டு வருகிறதை அவர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்தை தாண்டி இந்த செழிப்பான இடத்திற்கு இப்படி இவங்களை கொண்டு வந்தது யாரு? இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தது யாரு? அப்ப அந்த மேய்ப்பன் தானே கொண்டு வந்தார் என்று சொல்லி பாருங்கள். அப்ப என்ன இந்த சவுலுக்கு தப்பி என்ன இந்த வனாந்தரத்துல மரண இருளின் பள்ளத்தாக்குல, இந்த சூறாவளி புயல்ல, இந்த தண்ணீர் இல்லாத இடத்துல, இந்த வெயில்ல, இந்த கொடுமையான ஹீட்ல என்ன கொண்டு வந்தது யாரு? இந்த என்கேதிக்கு என்ன கொண்டு வந்தது யாரு என்று சொல்லி அவர் கத்தி கதறி அப்பதான் அவர் சொன்னாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரியும் கூட இருக்கிறேன், உனது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வடிகிறது. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ராஜாக்களின் பந்தியில் வைக்கிற பேரிச்ச மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வலிந்தோடுகிற திராட்சை ரசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒலிவ தோப்பு. இதையெல்லாம் பார்த்து தான் 23வது சங்கீதத்தை அவர் அழகாக இங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான ஸ்தோத்திரம் வேத பகுதியை நீங்க நல்லா கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அது ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால உங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும்
பிரச்சனையும் இல்லை. அதனால் ஆண்டவருக்கு பயப்படுதலை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், மோசேயை கொண்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைய, அவர் ஸ்தோத்திர மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பார். ஸ்தோத்திர ஹல்லேலூயா, நிச்சயமாக இருப்பார். அதனால ஸ்தோத்திர கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஜீவனுக்கு எதுவான பாதையில் தாவீதை நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்துவார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அடுத்தது ஸ்தோத்திரம், அதை அடைந்தவன் திருப்தி அடைந்தோன்னு சொல்லுகிறார். உண்மையாகவே தாவீது சங்கீதங்களிலே நான் பார்க்கும்போது நிறைய இடங்களிலே அவர் திருப்தி அடைந்ததை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் தான் ஒரு திருப்தியாக அவர் காணப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவருக்கு அவ்விதமாக கர்த்தர் செய்தார். அடுத்தது பாருங்க, நிலைத்திருப்பான். சோத்திரன். எந்த சூழ்நிலை வந்தோம் கர்த்தரை விட்டு பிரியலை, என்ன உபத்திரம் வந்தோம் ஆண்டவரை விட்டு வெளியே போல, எல்லா நேரத்திலையும் அவர் அடித்தாலும் உதைச்சாலும் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவருக்குள்ளே இருந்து நிலைத்திருந்த ஒரு பக்தன் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது. அடுத்தது பாருங்க, தீமை அவனை அணுகாது என்று சொல்லும்போது சவுல் தீமை அணுக முடியல. அதே மாதிரி ஸ்தோத்திரம் பாருங்க, அந்த வனாந்தரத்தில் தீமை அணுக முடியல. அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம் அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்புறான், அந்த தீமை அணுக முடியல. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி வந்து யுத்தம் பண்ணாங்க, எந்த தீமையும் அணுகல. ஆண்டவர் கிருபையாக சங்கீதக்காரன் தாவீதை பாதுகாத்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. இந்த கால வேளையில நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே சங்கீதக்காரன் தாவீதை எல்லா இன்னல்களுக்கும் நீங்களாக்கி பாதுகாத்த தெய்வம். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே, அதுபோல இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் காணப்படவும், அதே போல ஆண்டவர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் சோத்திரம் எப்போது நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். அது ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது. அதை அடைந்து நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக, ஆவியிலே திருப்தி அடைந்தவர்களாக காணப்படுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது நிலைத்திருந்தது போல நாங்களும் எல்லா விஷயங்களும் நிலைத்திருக்கவும், எல்லா விஷயங்களையும் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, தீமை தாவீதை அணுகாமல் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் தீமை அணுகாமல் எங்கள் ஒவ்வொரு நாளும் காவலிடும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுதலை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அதிசயங்களை காணப்படும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் தேசத்தில் நல்ல ஒரு அமைதி தேவை. அதுக்காக இப்போ நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வட இந்தியா பகுதியிலே இன்னும் பல இடங்களிலே சபைகளுக்கு விரோதமான கலகங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மறுபடியும் அந்த ஆட்சியிலையும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை ஆண்டவர் தடுத்து நிறுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பல இடங்களிலே திருச்சபைக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் அந்தந்த மாநிலங்கள் கிரியை செய்கிறதுனால ஊழியம் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால் இப்படி பாதிக்கப்பட்ட சபைகள், போதகர்கள் எல்லாரையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, இவங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்களையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே அவரவங்க தேச வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்களாக, தேச வளர்ச்சிக்காக செயல்படுறவங்களாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன பாடுபட்டாலும், எப்படி செயல்பட்டாலும், எப்படியாவது தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தேசம் ஆண்டவரே செழிப்பை சந்திக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல நன்மைகள் உண்டாகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தில் காணப்படுகிறதான எல்லா ரவுடிசம் போன்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களெல்லாம் ஆண்டவர் அடக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் நல்ல மனிதர்களாக உங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கன மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும் தகப்பனே. எல்லா சபைகளிலும் சமாதானம் ஆண்டவரே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டுடைய பிரசன்ஸ் கூட இருந்து வழி நடத்தட்டும். இன்னும் ராஜ்யங்கள் பலப்படட்டும். கடவுளுடைய கிருபையில் பலப்படட்டும். செழிப்பில் பலப்படட்டும். நல்ல செய்கிறது, நன்மை செய்கிறதிலே பலப்படட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை காணப்பண்ணும்.
ஆண்டவர் ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். தீமைக்கு எதுவாக ஆளுகை செய்யாமல் மக்களுக்கு நன்மைக்கு எதுவாக ஆளுகை செய்யக்கூடியவர்களை, பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். செழிப்பை தந்து எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.